நம்மாழ்வாரோட சேர்ந்து நாமும் ஆழ்வார் திருநகரி தொடக்கமாக தாமிரபரணி கரையிலே இருக்கக்கூடிய 9 திருத்தலங்களையும் தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த 9 திருத்தலங்களும் தனித்தனியா போய் தரிசனம் பண்றது ஒரு அழகுன்னா, ஒரே நாள்ல இந்த 9 கோயில்ல இருந்தும் பெருமாள் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிறது இன்னும் தனி சிறப்பு. ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய பொலிந்து நின்ற பிரான், ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டபதி, வரகுணமங்கை விஜயாசன பெருமாள், திருப்புளியங்குடி பூமி பாலகர், பெருங்குளம் மாயக்கூத்தன், இரட்டை திருப்பதியிலிருந்து அரவிந்தலோச்சனன் தேவர்பிரான், திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள், தென்திருப்பேரையிலிருந்து மகர நெடுங்குழை காதர், இந்த 9 பெருமாள்களும் ஒன்னா ஒரே இடத்துல சந்தித்து ஆழ்வாருக்கு அருள் தரக்கூடியதுதான் இந்த வைகாசி விசாக திருவிழாவினுடைய நவ திருப்பதி கருட சேவை. இந்த பெருமாளுக்கெல்லாம் ஆழ்வார் போய் தான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட, ஆழ்வாருடைய பாடலை கேட்க இவங்க எல்லாரும் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த பாவத்தை தான் இந்த 10 நாள் விழாவில் 5வது நாள் நடைபெறக்கூடிய நவ திருப்பதி கருட சேவை விழாவில் எல்லாரும் கண்டு அனுபவிக்கலாம். இந்த ஊரை அன்னைக்கு சுத்தி வந்து பார்க்கறதே அவ்வளவு அழகா இருக்கும். வீட்டு முன்னாடி பந்தல் அமைப்பது, தோரணங்கள் கட்டுவது, மறுநாள் வரவிருக்கும் பெருமான்கள் எல்லாம் வரவேற்கிறதுக்கு சித்தமா இருப்பாங்க. அந்த 5வது நாள் காலை ஒவ்வொரு தலத்திலிருந்தும் பெருமாள் மூடு பல்லக்கில் புறப்படுவார். அங்கிருந்து அவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள்னு சொல்லப்படும் அடியார்கள் தோளிலே சுமந்து வர, தெருவில் அப்படியே அந்த பெருமாளை தூக்கிக்கிட்டு ஓடி வர்ற அழகே அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆழ்வாருடைய திருவவதார உற்சவம் வைகாசி மாதம், தீர்த்தவாரி திரு விசாகத்துக்கு 5ஆம் நாள் பூர நட்சத்திரத்துக்கு 9 பெருமாளும் நம்மாழ்வார் மங்களாசாசனம். இந்த பெருமாளுக்கு ஏன் இந்த 9 பெருமாளுக்கு தனி மரியாதைன்னா, இந்த 9 பெருமாளையும் நம்மாழ்வார் மட்டும்தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். 108 திவ்ய தேச பெருமாளும் ஆழ்வாரை தேடி மங்களாசாசனம் கேட்டிருக்கான். அதில் இந்த 9 பெருமாளுக்கு ஆழ்வார் மட்டும்தான் மங்களாசாசனம், மிச்சம் எந்த ஆழ்வாரும் கிடையாது. ஊர் எல்லை அடைஞ்ச உடனே ஆழ்வாருடைய பிரதிநிதியாக கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, மற்றைய ஆச்சாரியர்கள் எல்லோரும் வந்திருந்து ஒவ்வொரு பெருமாளையும் வரவேற்று கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க. இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த 10 தினங்களும் 4 எதிகளுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து இந்த சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்காக நம்மாழ்வாரிடமிருந்து இந்த 4 எதிகளும் பெற்றுக்கொள்கிறார்கள். முதல் 3 தினங்கள் அகோபில படஜியர் பெற்றுக்கொள்கிறார். 4, 5, 6 திருக்குறங்குடிஜியர் சுவாமிகள் பெற்றுக்கொள்கிறார். 7வது திருநாளன்று எம்பெருமானார்ஜியர் சுவாமி பெற்றுக்கொள்கிறார். 8, 9, 10 இந்த 3 தினங்களும் வானமாமலை ராமானுஜியர் சுவாமி பெற்றுக்கொள்கிறார். இதனுடைய சிறப்பு என்னென்றால், வைணவ சம்பிரதாயத்தை கட்டி காப்பதற்காக நம்மாழ்வார் பகுமானம் அளிக்கிறார் அத்தனை ஜீயர்களுக்கும். இது ஒரு விசேஷமான மரியாதை. ஆழ்வாருடைய வரலாற்றிலேயே இந்த 3 தினங்கள் மிகவும் முக்கியமான தினங்களில் கருதப்படுகிறது. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் கோவிலும் அந்த ஊரும் முழுசா பரபரப்பாயிடும். பஜனை கோஷ்டிகள், வீதியில நாம சங்கீர்த்தனம் செய்யக்கூடியவங்க ஆடி பாடி பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் புகழ்ந்து கொண்டே போவதும், இன்னும் கோயிலுக்குள்ள போய் எட்டி பார்த்தோம்னா அழகா 2 யானைகள் அலங்காரம் பண்ணப்பட்டு இப்படி அந்த ஊர் முழுவதும் இதுதான் வைகுண்டமோன்னு சொல்லும்படியாக குறை ஏதும் இல்லாமல் நிறைந்த அன்போடும் அருளோடும் காட்சி தரும். ஆழ்வார் திருநகரியிலிருந்து ஆழ்வாருடைய திருமேனியையும் அதே மாதிரி காப்பாற்றி கேரள தேசத்துக்கெல்லாம் கொண்டு போய் பல வருஷங்கள் அவரை மலையிலையும் புகையிலையும் வச்சு காப்பாற்றி திருப்பி இங்கே கொண்டு வராங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பகுதி ஆழ்வார் இல்லாததுனால காடு மண்டி போய் கோயில் இருந்த சுவடு கூட தெரியாமல் இருந்த காலத்தில் இந்த மாதிரி சிரமங்கள் வரும்போதெல்லாம் இறைவன் ஒரு ஆச்சாரியரை அனுப்பி அதை அந்த கவலையை அடியார்களுக்கு தீர்த்து கொடுக்குற அந்த அற்புதம் மாதிரி இங்கேயும் ஒன்று நடந்தது. அதற்கு அடி கோலினவர் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு குறுநில மன்னர் போலே மன்னருடைய பிரதானியாக இருந்து ஆட்சி செய்தவர். ஸ்ரீசைலேசர் என்று வடமொழியிலேயும் திருமலையாழ்வார்னு தமிழிலேயும் சொல்லப்படும் மகாச்சாரியர். அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் அவருடைய கைங்கரியமாக இந்த ஆழ்வார் திருநகரி பகுதியை காடு திருத்தி நாடாக்கி
கோயிலை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணி கொடுத்து இங்கே வழிபாடுகள்லாம் தொடர்ந்து நடக்கிற மாதிரி செஞ்சவர். மதுரைக்கு பக்கத்தில் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிற கீழடி, அதை அடுத்து இருக்கக்கூடிய கொந்தகைங்கிற ஊர் தான் அவர் பிறந்த திருத்தலம். அந்த வம்சத்தில் வந்த ஆச்சாரியர்கள் தான் திருவாய்மொழி பிள்ளை அப்படிங்கிற அந்த திருநாமத்தோடையவே இன்னைக்கும் ஆழ்வாருடைய தொண்டில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கிட்ட ஆழ்வாரை பற்றியும் இங்கே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கைங்கரியங்களை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடியனுடைய திருவம்சத்தை சேர்ந்தவர் தான் சுவாமி ஒன்னான திருவாய்மொழி பிள்ளை சுவாமிகள். எந்த ஆழ்வார் ஆச்சாரியாளருக்கும் அவருடைய ஜென்மபூமி சொல்லப்படுறதில்லை. இந்த ஒரு சுவாமிக்கு மட்டும் நம்ம ஸ்ரீசைலநாதாய குந்திய நகர ஜென்மனே தனியன்ல அவங்களுடைய பிரசாதலப்த பரமப்ரா. எது பிரசாதம்? ஆழ்வாருடைய அனுகிரகத்தாலும் எம்பெருமானாருடைய அனுகிரகத்தாலும் அவருக்கு கிடைத்த கைங்கரியமே பிரசாதலப்த பரமப்பிராபியம். கைங்கரிய எது? கைங்கரிய சாலினை. எந்த கைங்கரியம்? ஆழ்வார்களுடைய காடு வெட்டு நாடாக்கி அந்த நம்மாழ்வாரை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி குருகூர் சடகோபன்னு நம்மெல்லாம் சொல்கிறபடியாக அந்த நம்மாழ்வாரை ஆக்கின ஒரு பெரிய கைங்கரியமே அவருக்கு பிரதான கைங்கரியம். நித்தியம் இங்கே ஆழ்வாருக்கு நடக்கிற அந்த வைபவங்களில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? திருமங்காப்புன்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாருக்கு வைஷ்ணவ சின்னமான அணியக்கூடிய திருமங்காப்பு மரியாதை எங்களுக்கு. திருக்கணாம்பிகின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மாழ்வார் அந்த பெட்டகத்தில் வச்சு குறவனும் புறத்தையும் தேனும் தினைமாவும் வச்சு வழிபட்டு அந்த பெட்டகத்துக்குள்ளே இருந்து அந்த திருமலை ஆழ்வார் வந்து திருவனந்தபுரம் ராஜாவுக்கு பட்டோலை சமர்ப்பித்து நம்மாழ்வாரை மீட்டு கொடுக்கணும்னு சொன்ன உடனே இவருடைய சீமுகத்தை சிரசாக வைத்து அந்த ராஜா வந்து நீங்கள் கிளம்பி வரும் வேண்டிய உதவி செய்கிறேன்னு ஒன்று இவர் தன்னுடைய சிஷியர்களை பூரா அனுப்புகிறார். அதில் ஆழ்வார் தோழப்பன்னு சொல்லக்கூடிய ஒரு பூர்வசிக ஆச்சாரியர் அனுப்புகிறார். யார் உள்ளே இறங்கி அந்த நம்மாழ்வாரை ஏழை பண்ணுறதுங்கிற போது அவர் துணிஞ்சு நான் இறங்குறேன்னு சொன்னோன்னே ஒரு சங்கிலி பலகை கட்டி அதை அவரை இறக்கி விட்டு உள்ளே போனால் 2 கிரீட பட்சி அதை காப்பாற்றின்னு இருக்கும். அந்த குருகுங்கிறதுக்கு எதுவும் பேர் வந்து குருகுன்னு பட்சிக்கு வந்து பேர். சங்கிலி எல்லாரும் மேலே தூக்கி இருக்கிறார். நம்மாழ்வார் மேலே வந்துடுறார். திரும்ப அந்த சங்கிலி உள்ளே போய் அந்த தோழப்புறம் வரும்போது ஒரு பாறை முட்டில் தட்டினோடனே அவர் உள்ளே இறந்தவுடனே உயிர் தியாகம் பண்ணினோடனே அவர் புத்திரன் எல்லாரும் வருத்தப்படுறார். ஆழ்வாருடைய கைங்கரியத்தில் உயிர் விட்டதுனால உமக்கு நானுமே தகப்பன்னு நம்மாழ்வார் சொன்னதாகும். அந்த வம்சாவளி ஆழ்வார் தோழப்பன்னு இருக்கார். அதுலேயே அன்னைக்கு பரியந்தும் இன்னைக்கு வரையும் அந்த வம்சத்தாரில் யாராவது ஒருத்தர் நாங்கள் பக்கத்தில் ஒன்று ஸ்ரீ ஷடகோபதாசன் சொல்லிட்டு திரும்ப அருள்பாளையிட்டு ஆழ்வாருக்கு சாத்தின மிகுதியை சேர்த்து. இரவு 10 மணி. எல்லா அடியார்களும் அங்கே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்தில் சங்கமித்து ஆழ்வார் எப்போ வெளியில் வருவார், பெருமாள்கள் ஒவ்வொருத்தராக வெளியில் கருட வாகனத்தில் எப்போ வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கோயிலினுடைய ராஜகோபுர கதவுகள் திறக்கப்பட்டு வான வேடிக்கைகள், மங்கள வாத்தியம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்தம் சொல்ல வேத ஒலியோடு முதல்ல நம்மாழ்வார் அன்ன வாகனத்தில் எழுந்தருளுவார். அன்னப்பறவை ஞானத்தின் வடிவம். அன்ன வாகனத்தில் ஆழ்வார் எழுந்தருளி கோபுரத்தை பார்த்தா மாதிரி திரும்பி நேரா நிற்பார். அவரை பின்தொடர்ந்து அவருடைய பிரதான சீடர் மதுரகவி ஆழ்வார் பரங்கிக்கால் நாற்காலி என்று சொல்லப்படும் ஒரு அழகான ஒரு நாற்காலி வாகனம், அதில் அமர்ந்து அவர் எழுந்தருளுவார். ஆழ்வாரை தரிசித்தபடி பக்கத்தில் இவரும் நிற்க முதல்ல கருட வாகனத்தில் ஆழ்வார் திருநகரியினுடைய பெருமாள் பொலிந்து நின்ற பிரான் அவர் எழுந்தருளுவார். ஆழ்வார் தினமும் அந்த பெருமாளை பார்த்தாலும் கருட வாகனத்தில் அவரை பார்க்கும்போது அது ஒரு தனி உற்சாகம் தானே. இப்படி மரியாதையெல்லாம் பண்ணிட்டு பொலிந்து நின்ற பிரான் மண்டபத்தை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த மாட வீதியில போய் நிற்பார். அவரை தொடர்ந்து அடுத்த ஒரு திருத்தலம்னு இதே மரபின்படி கதவுகள் சாத்தப்பட்டு மீண்டும் திறந்து பெருமாள் வெளியே எழுந்தருளி ஸ்ரீசட்டாரி, பரிவட்டம், கற்பூரஹாரத்தி இந்த தரிசனமெல்லாம் ஆழ்வாருக்கு பண்ணி வச்சுட்டு பக்கத்து தெருவுக்கு போவார். இப்படி 9 பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக வந்து ஆழ்வாருக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் காட்சி தந்துவிட்டு எல்லாரும் வரிசையா பக்கத்துல இருக்கும் மாட வீதிகள்ல இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வாங்க. அடுத்த நாள் காலையில முன்னாடி இருக்கக்கூடிய பந்தல்ல ஆழ்வார் வந்து நின்று வெளியிலிருந்து வந்த ஒவ்வொரு திருத்தலத்து பெருமானுக்கும் விடை கொடுத்து அனுப்புவார். நம்மை பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்த ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு மறுபடியும் புறப்படும் பொழுது வீட்டு வாசல் வரைக்கும் வந்து அன்பான வார்த்தைகள் சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறது தானே மரபு. ஆனா அந்த இரட்டை திருப்பதின்னு சொல்லப்படும் தொலைவில்லி மங்கலம் அந்த 2 பெருமாள்களும் வந்து நிற்கும் போது மட்டும் அவங்க அந்த தெரு முனைக்கு போய் திரும்புற வரைக்கும் ஆழ்வார் அவங்களுடைய பார்வையில் அப்படியே இருந்து
அவர்களை வழி அனுப்பி மனசு தாங்காத ஒரு பிரிவோடு அனுப்பி வைப்பார். தந்தை தாய் என்று அடைந்தவன் அப்படின்னு சொல்றார். ரெட்ட திருப்பதி பெருமாள்களை தாயும் தந்தையுமாக ஆழ்வார் பார்த்துக்கிட்டாராம். வைகாசி விசாக விழாவினுடைய இறுதி நாள் வைகாசி விசாகத்து அன்னிக்கு ஆழ்வாருடைய தீர்த்தவாரி. தீர்த்தவாரி அன்றைய தினம் ஆழ்வார் பல்லக்கில கோவிலிலிருந்து புறப்பட்டு சங்கனித்துறை என்று சொல்லப்படும் அந்த படித்துறைக்கு எழுந்தருளுவார். தீர்த்தத்துக்கு நடுவே 4 கால்கள் அமைத்து பந்தல் போலே விதானம் போலே பிடித்து கொண்டு அடியார்கள் நிற்க அந்த விதானத்திற்குள்ளே ஆழ்வார் எழுந்தருளுவார். ஆழ்வாரும் அவருடைய பாதுகைகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமானுஜத்தையும் அர்ச்சகர்கள் அந்த தாமிரபரணி தீர்த்தத்தில் நேர்கே மூழ்கி வெளியில் அப்படியே கொண்டு வருவாங்க. அந்த தீர்த்தமே திரண்டு ஆழ்வாராக வந்ததில்லையா, அதை நினைவுறுத்தும் விதமாக இந்த தீர்த்தவாரி வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெறும். அந்த நேரத்தில் கூட இருக்கிற அடியார்கள் எல்லோரும் அந்த நீரிலே தாங்களும் மூழ்கி எழுந்து ஆழ்வாருடைய அந்த தீர்த்தத்தை பெற்றுக்கொள்வார்கள். தாமிரபரணி நதியினுடைய சிறப்பு, அதனுடைய கரைகளிலே இருக்கக்கூடிய இந்த ஆலயங்கள், இந்த தலத்தினுடைய தலபுராணங்கள், கட்டிடக்கலை அமைப்பு, இந்த வைகாசி விசாக விழாவினுடைய சிறப்புகள் ஆழ்வார் தீர்த்தவாரி வரையிலும் உலகெங்கும் இருக்கக்கூடிய ராகமாலிகா நேயர்கள் இருந்த இடத்திலிருந்து பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் சீக்கிரமாகவே இன்னொரு ஆன்மீக தொடர் நிகழ்ச்சியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.